எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு புது விஷயம் ஒன்று பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பல் சோப். ஸோ ஹெர்பல் சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக மஞ்சள் எடுத்துக்க போகிறேன். எல்லாத்துக்குமே தெரியும் மஞ்சள்னால் சரியான ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஃப்ரெஷ் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கக்கூடியது இந்த தைம்னு சொல்லுவோம்ல, நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகம் இந்த டைமில். ஸோ இது வாசனையாகவும் இருக்கும் போடும்போது. ஸோ சோப் நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அடுத்தது இந்த மஞ்சள்னு பார்த்திங்கன்னா 2 வகையான மஞ்சள் இருக்குது. ஒன்று கொட்டை மஞ்சள், விராலி மஞ்சள்னு சொல்லுவோம். 2 சேர்ந்தது தான் ஒரே செடியிலேருந்து தான் கிடைக்குது. அடுத்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். அழகு பொருட்களுக்கு ரொம்பவே முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொட்டை மஞ்சள், விராலி மஞ்சள்னு சொல்லக்கூடிய அதில் பார்த்தீங்க அப்படின்னா குர்குமின் ஜாஸ்தி. பட் இந்த மஞ்சளில் குர்குமின் கம்மி. பட் volatile ஆயில் இந்த மஞ்சள் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த volatile ஆயில் இருக்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சூத்னிங் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கின்னுக்கு ஸ்மூத் கொடுக்குற ஸ்மூத்தினஸ்ஸு, அப்புறம் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே இதில் நல்லாயிருக்கும். அடுத்தது இது தெரியும்ல, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய். ஸோ இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காய் மேலே ஏரில்னு சொல்லுவாங்க. இது மேலே இப்படி ஒட்டி இருக்கும், இப்படியே கவர் பண்ண மாதிரி. ஸோ இது அந்த ஜாதி பத்திரி, ஓகேவா, அதுவும் எடுத்திருக்கேன். ஸோ என்ன எடுத்திருக்கேன், ஜாதிக்காய், அப்புறம் ஜாதி பத்திரி இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ ஹெர்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் 5 வகையான பொருள் எடுத்திருக்கேன், 4 வகையான பொருள் எடுத்திருக்கேன். மஞ்சள், தைமு, அப்புறம் ஜாதிக்காய், அப்புறம் ஜாதிக்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த ஏரில்னு சொல்லுவாங்க, ஏரில் ஜாதி பத்திரி அந்த மாதிரி அது சொல்லுவாங்களே, அது எடுத்திருக்கேன். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு volatile ஆயில், எல்லாமே volatile ஆயில் சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே volatile ஆயிலே மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, ஸ்கின் நல்லா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக நான் இன்னொன்று எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா இது லாவெண்டர் ஆயில். இது ஒரு எசென்ஷியல் ஆயில். இந்த லாவெண்டர் ஆயில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா என்ன சொல்கிறது, ரிஜுவனேட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னில் ஏதாவது டேமேஜ் இருந்தால் அந்த மாதிரி. நான் சோல்ஃப்ளவர் இந்த கம்பெனி பிராண்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சம் லெமன் கிராஸ் ஆயில் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சோப் பேஸ். இந்த சோப் பேஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த பேஸ் வச்சு தான் நம்ம நான் அமேசான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஓகே, அப்புறம் ஃபைனலாக இன்னொன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அது பார்த்தீங்க அப்படின்னா சோப் மோல்டு. அதுக்கு நார்மலாக இந்த ஐஸ்கிரீம் கப் இருக்கிற சின்னதாக அந்த மாதிரி எடுத்துட்டேன். நான் வேறு என்ன சொல்கிறது, மோல்டு இல்லைன்னா நீங்கள் ஃபர்தராக இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லதாக இருக்கும். அளவான சின்ன சோப் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரையாக இருக்கக்கூடிய இந்த பொருள்லாம் ஃபஸ்ட் நம்ம இடிச்சுக்கலாம். சரி, அளவாக எடுத்துக்கலாம். நான் கம்மி குவான்டிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, நான் பாதி ஜாதிக்காய் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிறேன். ஸோ நான் பெரிய 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 தும்பி இருக்கக்கூடியது கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் இடிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் நல்லா அரைச்சாச்சு. நான் தனித்தனியாக கொட்டி உள்ளே போட்டேன். ஸோ இப்போ நீங்கள் நிறையா குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா தண்ணியை நல்லா சுட வச்சிடணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வைக்கணும். சரிங்களா, பாத்திரம் வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே போடணும். ஸோ வாட்டர்லாம் இருந்ததுன்னா கொட்டிருங்க. இல்லை, ஸோ கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம இது எடுத்து இந்த சோப் பேஸ் இது எடுத்து நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போடணும்.
உள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா மெல்ட் ஆகுது. சோப் பேஸ் நல்லா உருகி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பாதி உருகி வந்துட்டுருக்கு. அது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 4 நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும் உருகி வர்றதுக்கு. ஸோ நல்லா நீங்கள் வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி வந்து ஏற்கனவே சுட வச்சு அடிக்க வச்சுட்டேன். தண்ணி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் வைங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மினிட்ஸில் வந்து நல்லா உருகிருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த நல்லாவே வந்து லிக்விட் மாதிரி ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நல்லா தண்ணியாட்டம் ஆகணும். நம்ம ரொம்ப நல்லா லிக்விடாட்டாக மாறினதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக நம்மளுக்காக ஹெர்பல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா இது லிக்விட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து நம்மளோட ஹெர்பல் வந்து ஆட் பண்ணிடலாம். ஹெர்பலை வந்து நமக்கு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா இது கலக்கிடுங்க, எதுவும் ஸ்டெரைட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தைம் கிள்ளி இலையெல்லாம் வந்து கிள்ளி எடுத்து போடலாம். இவ்வளோ இருந்தால் போதும், நான் அளவாக எடுத்திருக்கேன். ஸோ தைம் லீஃப் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து போடலாம். கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஹீட் கம்மியானாலும் கெட்டியாயிருச்சு. இப்போ வந்து நான் இறக்கி வச்சுட்டு நான் ஃபர்தர் அந்த 2 ஒலட்டல் ஆட் பண்ண போகிறேன். லெமன் கிராஸ் வந்து அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாவெண்டர் ஆயில். ஸோ இப்போ கொஞ்சம் ஹீட் வச்சு அதையும் வச்சுட்டு நல்லா கொதிக்க நல்லா லிக்விடேட்டாகவே இருக்கட்டும், அப்போ தான் நம்ம கொடுத்துருக்கு நல்லாயிருக்கும். ஸோ லேஸ் இது பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த 2 எசென்ஷியல் ஆயில் ஊற்றிட்டேன். நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நான் வந்து மோல்டில் ஊற்ற போகிறேன். நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் ஐஸ்கிரீம் டப்பா இருக்குது. சரி, நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு செட் பண்ணி விட்டுறணும். அந்த தடவை சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சோப் வந்து எப்படி கடைசியாக ஃபைனல் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு 1/2 hour ஆச்சு. சரி நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரு ரிச்சாக இருக்குது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி தயாரித்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டர்மரிக் அண்ட் டைம் சோப் இது வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். ஏன்னா சோப் பேஸ்ட்டு நம்ம வாங்கி போட்டிருக்கோம்.
ஸோ எல்லாம் என்ன சொல்கிறது, நல்லா ஹெர்பல் சோப்பு எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நல்லா ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒரு சோப்பு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Subscribe this channel if you like this video. Please like button. Thank you. இன்னொரு நாள் நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.